தேர்தல் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று நாம் பூத் ஸ்லிப் வைத்திருந்தோம். ஆணையம் ஒழுங்காக இருந்தது, ஆணையாளர் ஒழுங்காக இருந்தார். தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இருக்கின்ற எதிர்க்கட்சிக்காரன் குளறுபடி செய்வான், கள்ள ஓட்டு போடுவான் என்று கவனமாக இருந்தோம். இப்போது எஸ்ஐஆர் வந்ததற்கு பிறகு நாம் ஒழுங்காக இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் திருடனாக மாறிவிட்ட காரணத்தினால் இந்த ஓராண்டு காலம் இவ்வளவு உஸ்தீபு. தேர்தல் அறிவித்ததற்கு பிறகுதான் தேர்தலை பார்ப்போம். வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்திற்கு பிறகுதான் தேர்தல் சூடு பிடிக்கும். ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தில் திருடர்கள் இல்லை, தேர்தல் ஆணையம் திருடவில்லை. ஆனால் இன்றைக்கு யார் நியாயமாக இருக்க வேண்டுமோ அங்கே திருடர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். நாம் அந்த திருடர்களை பாதுகாப்பதற்காக இத்தனை கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த திருடர்களுக்கு தலைமை தாங்கிற தலைவர் திருடர்கள் யார்? அமித்ஷா, மோடி என்கின்ற பெருந்திருடர். இந்த பெருந்திருடர்களுக்கு முன்னால் நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் இவ்வளவு சிரமப்பட்டு உங்களிடத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப எல்லாம் திடீர்னு ஒரு கட்சிக்கு ஓடுறான். இளைஞர்கள் எல்லாம் கேட்டா என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். மாற்றத்தை விரும்புகிறார்கள். இது என்ன மாற்றம்? நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இந்தியாவினுடைய நம்பர் 1 என்று முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதர் இன்றைக்கு இந்திய அரசியலில் தொட்டிருக்கின்ற உச்சம், உயரம் எங்களைப் போல நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களுக்கு தான் அதிகமாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவர் தந்து கொண்டிருக்கின்ற திட்டங்கள் ஏராளம். அந்த திட்டங்களை எல்லாம் இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள் வரவேற்று வழிமொழிந்து நிறைவேற்றுகின்றன. இப்படிப்பட்ட முதலமைச்சரை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தை கையிலே வைத்துக்கொண்டு கடந்த ஓராண்டு காலமாக நாம் தொடர்ந்து, அது எஸ்ஐஆராக இருந்தாலும் மறுவரை என்று சொல்லுகின்ற டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் அதற்காக ஏறத்தாழ ஓராண்டுகளுக்கு மேலாக தலைமை கழகமும் தலைவரும் அமைச்சர் பெருமக்களும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும் நீங்களும் தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிற பணிகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். என்ன காரணம்? என்ன காரணம்? இத்தனை திட்டங்கள். இவ்வளவு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் எளிதாக சந்திக்கலாம். ஏன் இத்தனை முஸ்தீபுகள்? ஏன் இத்தனை முன்னெடுப்புகள்? காரணம் வேறு ஒன்றுமல்ல, இதற்கு முன்னால் நமக்கு இருந்த எதிரிகள், இதற்கு முன்னால் தேர்தல் களத்திலே நம்ம எதிர்த்தவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் அல்ல, இவ்வளவு அல்ல. தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருந்தது. தேர்தல் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று நாம் பூத் ஸ்லிப் வைத்திருந்தோம். ஆணையம் ஒழுங்காக இருந்தது, ஆணையாளர் ஒழுங்காக இருந்தார். தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இருக்கின்ற எதிர்க்கட்சிக்காரன் குளறுபடி செய்வான், கள்ள ஓட்டு போடுவான் என்று கவனமாக இருந்தோம். இப்போது எஸ்ஐஆர் வந்ததற்கு பிறகு நாம் ஒழுங்காக இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் திருடனாக மாறிவிட்ட காரணத்தினால் இந்த ஓராண்டு காலம் இவ்வளவு உஸ்தீபு. தேர்தல் அறிவித்ததற்கு பிறகுதான் தேர்தலை பார்ப்போம். வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்திற்கு பிறகுதான் தேர்தல் சூடு பிடிக்கும். ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தில் திருடர்கள் இல்லை, தேர்தல் ஆணையம் திருடவில்லை. ஆனால் இன்றைக்கு யார் நியாயமாக இருக்க வேண்டுமோ அங்கே திருடர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். நாம் அந்த திருடர்களை பாதுகாப்பதற்காக இத்தனை கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த திருடர்களுக்கு தலைமை தாங்கிற தலைவர் திருடர்கள் யார்? அமித்ஷா, மோடி என்கின்ற பெருந்திருடர். இந்த பெருந்திருடர்களுக்கு முன்னால் நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் இவ்வளவு சிரமப்பட்டு உங்களிடத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அரசியலை எப்போதும் பின்னோக்கி வர ஒரு திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையால் வகுப்பில் இருந்து வளர்ந்து ஒரு வழக்கறிஞராக இருந்த காரணத்தினால் அரசியல் சட்டத்தின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக அரசியல் சட்டத்தில் சட்டம் ஏற்படிப்பு படித்து இந்தியாவினுடைய அரசியல், திராவிட மாநில அரசாங்கத்தினுடைய அரசியலை நான் சிறு வயதிலே இருந்து பார்த்தவன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாட்டினுடைய வரலாறு, ஒரு மொழியினுடைய வரலாறு, ஒரு இனத்தினுடைய வரலாறு எப்படி பார்க்க வேண்டும்? 10 ஆண்டுகளுக்கா, 5 ஆண்டுகளுக்கா அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவையில் ஒரு இடம் கூட இல்லாமல் இருந்தது. ஒரே ஒருவர் வந்தார், கலைஞர். அவரும் கூட ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடம் பெற்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விடவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சிந்தனை தளர்ந்து விடவில்லை. அந்த 5 தான் தேர்தல் திமுகவுக்கு என்றால் திமுகவுடைய வரலாறு வேறு. அண்ணா சரியாக சொன்னார், புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சூல்ஸ். ஒரு நூற்றாண்டுகளை அடக்கி ஒரு சிறிய மாத்திரையாக ஆக்கி பார்த்தால் அந்த நூற்றாண்டில் நடைபெற்ற தொகுதிகள், அந்த
செய்தி தொகுப்புகளை தெரித்து எது விடுகிறதோ அதுதான். இந்த 100 ஆண்டு காலத்தில் நாம் எங்கே இருந்தோம், இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்? நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், பலருக்கு தெரியாது. இப்ப எல்லாம் திடீர்னு ஒரு கட்சிக்கு ஓடுறான் இளைஞர்கள்லாம். கேட்டா என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். மாற்றத்தை விரும்புகிறார்கள். இது என்ன மாற்றம்? இப்ப நீங்க இருக்கிற இடம் எது? உங்க தாத்தா யார்? உங்க அப்பா யார்? நீங்க யார்? இந்த மாற்றத்தை தந்தவர்கள் யார்? மாற்றத்தை தந்து கொண்டே இருப்பவர்கள் யார்? இவற்றையெல்லாம் தந்து கொண்டிருக்கிற இயக்கம் தான் பெரியாருடைய இயக்கம், அண்ணாவினுடைய இயக்கம், கலைஞருடைய இயக்கம். எங்களிடத்திலே வந்து மாற்றத்தை பற்றி பேசுகிறார்கள். நான் சுருக்கி சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு இருக்கிற இந்திய தேசம், இந்த தேசத்திற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் வெள்ளைக்காரர்கள். இங்கிலாந்தினுடைய பிரதமர் கிளமெண்ட் அட்லி இங்கிலாந்தினுடைய நாடாளுமன்றத்தில் 1940 விட்டார், விரைவில் நாங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்போகிறோம். ஆனால் கொடுத்த சுதந்திரத்தை எப்படி தரப்போகிறோம், எப்படி நீங்கள் பெறப்போகிறீர்கள், உங்களுக்கான சட்டம் என்ன, நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அப்போது வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார். எந்த வின்ஸ்டன் சர்ச்சில்? கிளமெண்ட் அட்லியிடம் தோற்று போன வின்ஸ்டன் சர்ச்சில், 2ஆம் உலகப் போரில் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்த ஹிட்லரை தோற்கடித்த வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், நான் இங்கிலாந்துடைய பிரதமராக மட்டுமல்ல, இங்கிலாந்துடைய பிரதமராக இருக்கிற போது இந்தியாவுக்கு பலமுறை சென்றிருக்கிறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தால் அதை ஆள்வதற்கு அவர்களுக்கு தகுதி கிடையாது. சாதியால் பிரிந்து கிடக்கிறார்கள், மதத்தால் பிரிந்து கிடக்கிறார்கள், மூட நம்பிக்கையிலே மூழ்கி போயிருக்கிறார்கள், நரபலி இருக்கிறது, சதி இருக்கிறது, விதவை திருமணம் இருக்கிறது, 5 வயது குழந்தைக்கு திருமணம் செய்கிறார்கள். ஒரு காட்டுமிராண்டி சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு போய் நீங்கள் சுதந்திரம் கொடுக்கலாமா என்று நாடாளுமன்றத்தில் கேள்வி சர்ச்சில். அப்படித்தான் இருந்தது. அன்றைக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் விடுதலையை. நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள்? உங்கள் அரசியல் சட்டத்தை நீங்களே எழுதுங்கள். அரசியல் சட்டம் எப்படி எழுதப்பட்டது? அன்றைக்கு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால். அதற்கு பெயர் என்னவே? இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுதியது அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அந்த அசம்பிளி என்று சொல்லுகின்ற அரசியல் நிர்ணய சபை 2 ஆண்டு காலம் அம்பேத்கரும் நேருவும் பட்டேலும் பட்டாபி சீதாமையரும் மகன்மோகன் மாளவியாவும் இன்னும் பிற படித்தவர்கள் எல்லாம் அந்த நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள். அவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஓட்டு போடுற மொத்த எண்ணிக்கையே 2000 பேர் இருக்க மாட்டாங்க. 1946 அரசியல் சட்டம் எழுதினார்கள். அவர்களை எப்படி தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினோம் என்றால், அம்பேத்கர் உட்பட நேரு உட்பட வெறும் 1000 பேர். என்ன காரணம்? இன்கம் டேக்ஸ் கட்டி இருந்தால்தான் ஓட்டு, பட்டப்படிப்பு படித்திருந்தால்தான் ஓட்டு, ஜமீன்தார் பட்டம் பெற்றிருந்தால்தான் ஓட்டு, இத்தனை ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் இருந்தால்தான் ஓட்டு. இந்த 4 தான். பெண்களுக்கு ஓட்டு கிடையாது. இப்படி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு? ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 1800 பேர் தான் ஓட்டு. இவர்கள் தான் உட்கார்ந்து அரசியல் சபையை நிர்ணய சட்டம் எழுதினார்கள், உட்கார்ந்தார்கள். பெரியார் கேட்டார், ஒரு அரசியல் சட்டத்தை எழுத போகிறீர்கள், ஒரு சாதாரண மனிதனுடைய குரல் அங்கே இல்லை. அங்கே மெத்த படித்தவன் போயிருக்கிறான், வருமான வரி கற்றவன் போயிருக்கிறான், ஜமீன்தார் போயிருக்கிறான். அந்த அரசியல் நிர்ணய சபையில் எங்களுடைய உரிமையை, தாழ்த்தப்பட்டவனுடைய உரிமையை, பிற்படுத்தப்பட்டவனுடைய உரிமையை, சிறுபான்மை மக்களுடைய உரிமையை நீங்கள் எப்படி பாதுகாக்கப் போவீர்கள் என்று சொன்னபோது நேரு சொன்னார், இந்த சமூகம் அதிகமாக படிக்கவில்லை, ஆனால் அவர்களுக்காக நானும் அம்பேத்கரும் படித்தவர்களும் இந்த சபையில் இருக்கிறோம், கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். 2 ஆண்டு காலம் அரசியல் நிர்ணய சபை கூடியது. எடுத்து படித்து பாருங்கள். அந்த 2 ஆண்டு காலம் அரசியல் நிர்ணய சபையில் என்னவெல்லாம் பேசினார்கள் என்பதை அருள் கூர்ந்து இன்னைக்கு படித்து பார்த்தால் ஒருவன் கூட இந்த மூடையை, அமித்ஷாவை திரும்பி பார்க்க மாட்டான். எத்தனை சாதி, எத்தனை மொழி, எத்தனை மதம், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஜைனர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்கள் இருக்கிறார்கள். மொழி எத்தனை மொழி, எத்தனை சாதி, 6000 சாதிகள். சரி, இத்தனையும் போகட்டும். ஒரே உணவு உண்டா? இல்லை. ஒரே உடை உண்டா? இல்லை. தமிழகத்தில் வேட்டி, கேரளாவில் வேட்டி, ஆந்திராவில் வேட்டி, அதுக்கு மேல போனீங்கன்னா குர்தா, ராஜஸ்தானுக்கு போனா தலப்பா, காஷ்மீருக்கு போனா தொப்பி. உடை வேறு, உணவு வேற, பழக்க வழக்கம் வேற. காலையில 8 ஏறும் பொழுதுதான் கல்யாணம் வரும். நம்ம சூரியன் ஏறிக்கொண்டே இருக்கிற போதுதான் திருமணம். ராமலிங்கம் கேளுங்க, டெல்லியில் எத்தனை மணி கல்யாணம்? எல்லாம் 6 மணி 8 மணி ராத்திரில தான் கல்யாணம். அப்ப பழக்க வழக்கம் வேற, பண்பாடு வேற, உணவு வேற, உடை, மொழி வேற, ஜாதி வேற, மதம் வேற. இத்தனை வேற்றுமைகளையும் அவன் துப்பாக்கி முனையில வைத்திருந்தான் வெள்ளைக்காரன்.
நாங்கள் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறோம். ஆனால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறீர்கள்? உங்களுக்கு என்ன சட்டம்? அப்ப இத்தனை வேற்றுமைகளையும் மறந்து ஒற்றுமையாக இருப்பதற்கு என்ன தேவை? அதுதான் அரசியல் சட்டம். 2 ஆண்டு காலம் பேசியிருக்கிறார்கள், விவாதம் நடந்திருக்கிறது. அந்த 2 ஆண்டு கால விவாதத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு 2000-3000 ஆண்டுகளாக கல்வி இல்லாமல் இருக்கிறானே தாழ்த்தப்பட்டவன், அவனுக்கு என்ன உரிமை? நிலபலம் இருக்கிறது, சாதி பெருமை இருக்கிறது, நான் வன்னியர், நான் தேவர், நான் நாடார் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர அவர்களுக்கும் படிப்பறிவில்லை. வெறும் விவசாயம், வெறும் கூலி வேலை, சாதி மூளைக்குள்ளே இருக்கிறது நான் பெரியவன் என்று சொல்வதற்கு. ஆனால் வேலை வாய்ப்பில் என்ன நிலைமை, கல்வியில் என்ன நிலைமை? அவனும் அப்படித்தான் இருக்கான். அவனுக்கு என்ன உரிமை? மதத்தால் இஸ்லாம் இருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள், அவர்களுக்கு துன்பம் நேர்ந்தால் அவர்களுக்கு என்ன உரிமை? கிறிஸ்தவர்களுக்கு என்ன உரிமை? மொழி சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, மராட்டியத்தில் பஞ்சாப் பேசுறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்திற்கு சம்பந்தம் இல்லாத வேறு மொழி பேசுகிற சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ். அந்த மொழி சிறுபான்மை மக்களுக்கு என்ன உரிமை? சரி, இவர்களுக்கெல்லாம் உரிமை தந்து விட்டோம் என்றால் தேர்தல் யார் நடத்துவது? தேர்தல் ஆணையம். அந்த தேர்தலை முறையாக நடத்துவதற்கு என்ன விதிமுறைகள் அரசியல் சட்டத்தில் இருக்கு? தேர்தல் நடந்ததற்கு பிறகு சட்டமன்றம் நாடாளுமன்றம் கூட வேண்டும். நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்திற்கும் என்ன அதிகாரம் இருக்கு? ஒருவேளை அந்த அதிகாரத்தை மாத்தி தப்பா சட்டம் ஏற்றினால் அந்த சட்டம் தவறு என்று சொல்லுவது யார்? உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். அவர்களுக்கு வரம்பு, எவ்வளவு நாள் பதவியில் இருக்கணும்? இத்தனையும் இந்த அரசியல் சட்டத்தில் 2 வருஷமா எழுதி, சாதி இருக்கு, மதம் இருக்கு, வேற்றுமை எல்லாம் இருக்கிறது, நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்பதற்கு இந்த அரசியல் சட்டத்தை நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார்கள். அந்த அரசியல் சட்டத்தால் தான் இந்த அரங்கில் சாதி பார்க்காமல், மொழி பார்க்காமல் நாம் எல்லாரும் உட்கார்ந்திருக்கோம். அவர்கள் பேசினார்கள், நாங்கள் இருக்க மாட்டோம். நேரு பேசி இருக்கிறார், நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனால் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்தியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசியல் சட்டம் வாழ வேண்டும். அந்த அரசியல் சட்டத்திற்கு அவ்வப்போது ஊர்கள் வந்திருக்கிறது. அந்த அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? அரசியல் சட்டத்தின் முதல் வரி என்ன? We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எழுதுனது யாரு? கடவுளா? பல அரசியல் சட்டங்கள் கடவுளின் பெயரால் ஆரம்பிக்கிறது. பல அரசியல் சட்டங்கள் இறைவன் அருளால் இந்த நாடுன்னு சொல்றான். அம்பேத்கர் அப்படி எழுதல. We the people of India, இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசாக, ஒரு மதச்சார்பற்ற நாடாக, ஒரு சமதர்ம நாடாக, ஒரு ஜனநாயக குடியரசாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம். முதல் வரி. இது யாரும் சொந்த பண்ண முடியாது. அதனாலதான் பொலிட்டிக்கல் வில் கேம் ஃப்ரம் பீப்புள். எங்களை அதிகாரப்படுத்துவது யார்? ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் சொல்றதுக்கு என்ன காரணம்? அவர் போடுற ஓட்டு. எனக்கு ஒரு ஓட்டு தான், என் டிரைவருக்கு ஒரு ஓட்டு தான், கோவிசெல்லியனுக்கு ஒரு ஓட்டு தான், கோவிசெல்லியன் டிரைவருக்கு ஒரு ஓட்டு தான், அவர் சமைக்கிறவருக்கு ஒரு ஓட்டு தான். அப்ப பொருளாதாரத்திலே மாறி இருக்கிறோம், கல்வி நிலையில மாறி இருக்கிறோம், அந்தஸ்திலே மாறி இருக்கிறோம். ஆனால் ஜனநாயகத்தில் போடுகின்ற ஓட்டுக்கு ஒரே மரியாதை தான். நான் 10 ஏக்கர் வச்சிருக்கேன்னு ஓட்டு 2 பிடிக்க முடியாது. நான் 2 PhD படிச்சேன், என் ஓட்ட 3 ஆக்கின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு தான். அப்ப இந்த ஜனநாயக குடியரசை கட்டமைக்கிற போது எப்படி கட்டமைத்தார்கள்? இந்த ஜனநாயகத்தை வாழ வேண்டும். சரி, மதங்கள் இருக்கிறது, மதச்சார்பற்ற நாடா இருக்கணும். அப்புறம் ஒரு அரசாங்கம் சமதர்ம அரசாங்கமா இருக்கணும். என்ன சமதர்ம அரசாங்கம்? வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்கணும். எதுக்கு? உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஸ்டேட் பேங்க் போயிருப்பாங்களா? செக் புக் வச்சிருந்தாங்களா? உங்க அப்பா வச்சிருந்தாரா செக் புக்? முதல்ல செக் புக் வாங்கினவன் நான் தான். எங்க வீட்டில் முதல்ல வக்கீலாகி, கனரா பேங்க் வக்கீலாகி, ஸ்டேட் பேங்க் வக்கீலாகி, ஒரு 10 வங்கிகளுக்கு நான் வக்கீலா என்ன போட்டு ஒரு சிறந்த வழக்கறிஞராக சின்ன வயசுல இருந்த காரணத்தினால் 5-6 பேங்க் நான் வக்கீல். எனக்கு ஃபீஸ் வாங்கி செக்கில் தான் கொடுப்பாங்க. அப்பதான் முதல்ல செக் புக் வாங்க. அம்மா கண்ணில் ஊற்றிக்கிட்டு கொண்டு போய் கடவுள் படத்துக்கு முன்னாடி வச்சு, என் கூட அப்படியே ஊடு. அப்படி இருந்த வங்கிகளை சமதர்மமாக கொண்டு வந்தது யார்? இந்திரா காந்தி. இந்த BHL உருவாக்குனது யார்? பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்குனது யார்? இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உருவாக்குனது யார்? இந்துஸ்தான் பெட்ரோலியத்தை உருவாக்குனது யார்? நெய்வேலி லிக்னட்டை கொண்டு வந்தது யார்? இவையெல்லாம் சமதர்மமாக, அங்க தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக இவ்வளவு கொண்டு வந்தாங்க. அதுதான் சமதர்ம நாடு. மதச்சார்பற்ற நாடு. இஸ்லாமியர்களுக்கு உரிமை இருக்கிறது, எல்லாம் ஒன்னாதான் இருப்போம். திருவிடை முருகர்ல இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், இந்துக்கள் இருப்பார்கள். தீபாவளிக்கு எங்க வீட்டு பலகாரம் அங்க போகுது,
ரம்ஜானுக்கு அந்த வீட்டு பிரியாணி எங்க வீட்டுக்கு வருது, கிறிஸ்துமஸுக்கு கேக்கு 2 வீட்டுக்கு வருது. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இவையெல்லாம் எதனால் விளைந்தது? அரசியல் சட்டத்தால் விளைந்தது. அப்போ இந்த அரசியல் சட்டத்திற்கு இவ்வளவு நெடிய வரலாறு இருக்கிறது. அந்த அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து நேரு காலத்தில் வரவில்லை. இந்த அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து குறைகள் இருந்திருக்கும், இந்திரா காந்தி காலத்தில் வரவில்லை. இந்திரா காந்தி ஒரு முறை ஆட்சியை இந்தியாவில் வந்து மிசாவை கொண்டு வந்தாங்க, பறித்தார்கள், இல்லைன்னு சொல்லல. டெம்பரவரி ஒரு 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம். அதே இந்திரா காந்தி அம்மையார் சென்னைக்கு வந்து கலைஞரை வைத்துக் கொண்டு மிசா காலத்தில் நடந்த தவறுக்கு நான் வருந்துகிறேன், மனம் திறந்த மன்னிப்பு கேட்கிறேன் என்று கேட்ட ஜனநாயகவாதி இந்திரா காந்தி அம்மையார். அப்ப நேரு காலத்தில் ஜனநாயகம் சாகவில்லை, மதச்சார்பின்மை சாகவில்லை, சமுதாயம் சாகவில்லை. இந்திரா காந்தி காலத்தில் இல்ல. ஏன் வாஜ்பாய் காலத்தில் இல்லையே பிஜேபி ஆட்சியில்? நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். என்ன சொன்னோம்? உங்களுடைய 3ஆதார கொள்கை என்ன? மசூதியை எடுத்து விட்டு ராமர் கோயில் கட்டணும் அயோத்தியில. நாங்க இருக்க வரைக்கும் நீ கட்டக்கூடாது, கையெழுத்து போடு. கலைஞர் கேட்டார், கையெழுத்து வாங்க. நாங்கள் இருக்கிற வரை காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கிற 370 எடுக்கக்கூடாது, சிறப்பு அதிகாரம். கையெழுத்து போட்டார். நாங்கள் இருக்கிற வரை காமன் சிவில் கோடு என்கிற பொது சிவில் சட்டம் வரக்கூடாது, கையெழுத்து போட்டோம். பிஜேபி 3ஆதார கொள்கையை முடக்கி வைத்து விட்டு அவர்களோடு கூட்டணி வைத்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றிய மகத்தான தலைவர் கலைஞர். கலைஞர் கலைஞர் கூட்டணி சேர்ந்த பிறகும் அப்போதும் ஆபத்து இல்லை. எந்த பிரதமர் இருந்த போது இந்த ஆபத்துல இல்ல. சில விரிசல்கள் இருக்கும், அவ்வளவுதான். நான் இன்னும் மாற்றி சொல்றேன். ஏன் கோபி செல்வன் இவ்வளவு புகழ்கிறார்? இந்த தலைவன் எந்திருக்க சவால் கலைஞரை விட மேலானது, அண்ணாவை விட மேலானது. ஏன் அவர் சொல்றார்? தத்துவத்தை தந்தவர் தந்தை பெரியார். 95 வரை மூத்திரை சட்டியை தூக்கி கொண்டு ஒவ்வொரு கிராமமாக பேசியவர் பெரியார், மறுக்க முடியாது. அதை அரசியல் படுத்தி ஆட்சி பொறுப்பிற்கு வந்து சொன்னார்களே சுயமரியாதை திட்டம், இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு பெயர், இதையெல்லாம் கொண்டு வந்தவர் அண்ணா. எழுதிய எழுத்துக்கள் எத்தனை பக்கம்? 1 லட்சம் பக்கத்துக்கு மேல. பேச்சுக்கள் எத்தனை ஒளிநாடாக்கள்? குறைச்சு மதிப்பிடல. அவருக்கு பின்னாரே கலைஞர் வந்தார். ஆட்சி இருக்கிற சாதனை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அவர்களை காட்டிலும் இவரை நான் கொண்டாடுவதற்கு காரணம் இருக்கிறது. சும்மா முகசூதிக்கலாம் இல்ல. இனிமேல் திமுக என்ன பார்க்க போறேன்? எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. 3 முறை கேபினட் மினிஸ்டர், 15 மாசம் ஜெயில், வெளிப்பாடு ராஜாவா இருக்கிறான். எனக்கு பின்னாலே பெரியார், அண்ணா, கலைஞர் சக்திகள் இருக்கிறது. நான் பார்க்காத பதவியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் நான் வரலாற்றை சுருக்கி சொல்லுகிறேன். புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சூல்ஸ். ஒரு நூற்றாண்டை அடக்கி பார்க்கிற போது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் உயர்ந்து நிற்கிறார். என்ன காரணம் தெரியுமா? பெரியார் இந்த மண்ணில் சுற்றி வந்த போது RSS இல்ல. பெரியார் இந்த மண்ணில சுற்றி வந்த போது நாடாளுமன்றத்தில் ஜனசங்கம் இல்லை. சிபிஎம் இருந்தது, சிபிஐ இருந்தது, காங்கிரஸ் இருந்தது. நமக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை. திராவிட நாட ஒத்துக்கல, தனித்தமிழ்நாடு ஒத்துக்கல, நேரங்களை பிடிச்சி உள்ள போட்டார், உண்மைதான். ஆனால் அது இறையாண்மை சார்ந்ததை தவிர மதச்சார்பணிக்கு குந்தாக விளையில. அண்ணா ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார், 2 MP. நாடாளுமன்றத்தில் வெறும் 2 MP பிஜேபிக்கு, பெரிய ஆபத்து இல்ல. கலைஞர் முதலமைச்சராக வந்தார், 100 MP. நான் சொன்னேன், கூட்டணி வச்சு அவர்களை கட்டுப்படுத்தினார். ஆனால் இந்த மனிதர் முதலமைச்சராக வருகிற போது மதவாதம் எப்படி எழுந்திருக்கிறது? மதவாதம் எழுந்து இருக்கிறது என்ன அநியாயம்? பில்கிஸ் பானுன்னு ஒரு பொண்ணு, 30 வயசு 32 வயசு பொண்ணு, வயிற்றுல 4 மாசம் 6 மாசம் 5 மாசம் குழந்தை, கையில ஒரு கை குழந்தை, 11 முஸ்லிம்கள் நடந்து போறாங்க வீதியில. இது முஸ்லீம் பொண்ணு. அங்க இருந்து நேரா வர்றான், காவி கொடியை பிடிச்சிக்கிட்டு, ஜெய் ஸ்ரீராம், அடிச்சு கொள்றான். பில்கிஸ் பானு மட்டும் குழந்தையோட அழைச்சிட்டு போறான். அந்த குழந்தை அழுவுது, 2 வயசு குழந்தை. 2 வயசு குழந்தைய தூக்கி அழுவுதுன்ட்டு பக்கத்தில் இருக்கிற பாறாங்கல்ல ஒரே அடி, தலை செதறி விழுது. கண்ணுக்கு முன்னால் தாயை பார்த்துக்கிட்டு இருக்கு, தன்னுடைய குழந்தையை சிதறுகாய் தேங்காய் மாதிரி அடிக்கிறான். அடிச்சுட்டு நான் 4 வயசு கற்பனை விட்டுருக்காங்கிறது, 4 வயசு குழந்தைன்னு. அதை போய் 10 பேர் கற்பழிக்கிறான். கற்பழித்தவர்களுக்கு தண்டனை வழங்குகிறார்கள். குஜராத்திலே நடந்தது இந்த கொடுமை. குஜராத்திலே நடந்தது. ஆட்சி பொறுப்பில் இருந்தது யார்? சாட்சாத் மோடி. பிறகு மோடி பிரதமராக வருகிறார். அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை, 5 வருஷம் தான் இருந்தாங்க. மீண்டும் குஜராத் கூடி, இப்படி போனவர்கள் எல்லாம் பிராமணர்கள், நல்லவர்கள்,
அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேபினட் தீர்மானம் போட்டு அதை ஹைகோர்ட்ல கொடுத்து அவங்களை வெளியே கொண்டு வர்றாங்க. வெளியே கொண்டு வரும்போது அவர்களை வரவேற்பதற்கு ஆர்எஸ்எஸ் காரன் போறான், பிஜேபி காரன் போறான், ரெண்டு கோஷம் போடுறான், பாரத மாதாக்கு ஜெய் ஸ்ரீராம். இந்த அயோக்கியத்தனத்தை எந்த ஊர்லயாவது அடங்கற்ற முடியுமா? நீதித்துறை எங்கே இருக்கிறது? ஜனநாயகம் எங்கே இருக்கிறது? மதச்சார்பின்மை எங்கே இருக்கிறது? தாங்க முடியாம உச்ச நீதிமன்றம் வந்துச்சு. நீங்க எல்லாம் மனுஷனுங்களா, காட்டு மிராண்டிகளா என்று தானாக வழக்கு எடுத்து உள்ளத்தை போட்டோம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த மனிதருக்கு முன்னால் இருக்கிற பெரிய ஆபத்து எது? இந்த 2026 தேர்தல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது சட்டமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்றத்திற்கான தேர்தல் மட்டுமே அல்ல. இந்த தேர்தல் இந்தியாவை காப்பாற்ற போகிற தேர்தல், இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற போகிற தேர்தல். இந்த BLA 2 கூட உங்களுக்கு சொல்றேன். இந்த BLA 2னா நீங்க வந்து ஒரு பூத் நினைக்காதீங்க, வெறும் 1200 ஓட்டு நினைக்காதீங்க. ஒரு BLA 2ஓ BLA BDO உங்களுக்கு தோளிலே சுமத்தப்பட்டிருக்கிற சுமை வெறும் 1100 ஓட்டு அல்ல. உங்கள் தோள் மீது உட்கார்ந்திருப்பது அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய மகத்தான பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் தான் காப்பாற்றணும். எப்படி காப்பாற்ற முடியும்னு கேட்பீங்க. எப்படி காப்பாற்ற முடியும்னு கேட்பீங்க. நான் சொல்லல, நட்டா வந்தார், மோடி வந்தார், என் தொகுதிக்கு வந்தார் நட்டா மேட்டுப்பாளையத்துக்கு, என் தொகுதிக்கு குறி வச்சு வந்தார் மோடி மேட்டுப்பாளையத்துக்கு. தீர்மானம் நீட் வேண்டாம். ஏன் வேண்டாம்? தாழ்த்தப்பட்டவனுக்கு, பிற்படுத்தப்பட்டவனுக்கு அதுல இடம் இல்ல. +2ல வந்து சயின்ஸ்ல எத்தனை மார்க் வாங்கணும்? 200க்கு 195 மார்க் வாங்கணும். 196 அனிதா, எங்க ஊர் அனிதா, 10க்கும் மேற்பட்ட சாவு. லாந்தர் வளங்களை படிச்சிருக்கு, ஒத்தலைட்ல படிச்சிருக்கு. புள்ள படிக்கிறே என்பதற்காக குடிசையில் அப்பா அம்மா 2 பேரும் திண்ணையில போய் படுத்திருக்காங்க, குளிர் தாங்க முடியாம, வேட்டியை போத்திட்டு சேலையை போத்திட்டு. அப்படி படித்த ஒரு பெண் 200க்கு 196 வாங்கினா அந்த மார்க் எனக்கு வேணாம். நான் ஒரு கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி? பொது அறிவாம். என்ன பொது அறிவு? கவாஸ்கர் இதுவரை எத்தனை ரன் எடுத்திருக்கிறார்? 6000, 5000, 3000 எதுவும் டிக் பண்ணுவோம். இது எங்களுக்கு பொது அறிவு. அது இது பொது அறிவான்னு கேட்கிறேன். ஆக ஒரு தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நீட்டிலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக கண்டுபிடித்தீர்களே, அதை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. நீட் வேண்டும் என்று கொண்டு வந்தது யார்? நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் எதை உணர்த்துகிறது? இந்திய மக்கள் 140 பேர் என்ன விரும்புகிறார்களோ அதான் சட்டமா கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டீங்க. ஆனா நாங்க இங்க 8 கோடு படிக்கிறோம். எங்க சட்டமன்றம் மோடி கொண்டு வந்த சட்டத்தை ஆதரிக்கவில்லை, மறுத்து நிற்கிறது என்றால், தமிழ்நாடு தனியாக இருக்கிறது என்றால் அதற்கு யார்? நீயா நானா? தமிழ்நாடு தனியா இருக்குன்னு சொல்றிய, நீயா நானா? EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். நான் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், ஸ்டாண்டிங் கமிட்டியில். இந்த ரிசர்வேஷனை பத்தி நிறைவேற்றுவதற்கு ஒரு குழு இருக்குல்ல, அந்த குழுவில் நான் இருக்கேன். என்ன தெரியுமா கேட்டேன்? IIT-ல நல்லா கவனிங்க, IIT உங்களுக்கும் சொல்றேன், IIT-ல ஒவ்வொரு ஆண்டும் தற்கொலை செய்து கொள்வர்களுடைய எண்ணிக்கையை நம்ம கணக்கு. மோடி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அவர்களுக்கு 10% கொடுத்தீங்கல்ல, அந்த 10% ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார்? இந்தியா முழுக்க இருக்கு. இந்தியா முழுக்க இருக்கு. பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று ஒரு கோட்டா இருக்கு, 10%. மோடி கொண்டு வந்த சட்டம். அந்த சட்டத்தை இதுவரை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தாமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிற காவல் அரவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என்ன காரணம் தெரியுமா? அதுல வந்திருக்கிற ரஜபுத்திரர்கள், பிராமணர்கள், அவங்க மார்க் வாங்கின சொன்னா எந்திரிச்சு நீங்க அடி வெளுத்துருவீங்க. வெறும் 192 மார்க் வாங்கியிருக்கான் சார். வெறும் 192 மார்க் வாங்கி வருடத்திற்கு 80 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய் வருமானம் பெற்ற பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் யார் என்று கேட்டால் எல்லாம் அவால், இல்லைன்னா அவாலோட பக்கத்தில் இருக்கவா. அவன் வாங்கியிருக்கிற மாத்த 192. நான் கேட்டேன், ஏன்னா 198, 97 வாங்குறவன் சாவுறான், 192 வாங்கினவன் ஏண்டா சாவலன்னு கேட்டேன். அவ்வளவுதான். அந்த பின்னால மோடி மோடி மோடி, அமித்ஷா அமித்ஷா அமித்ஷா. இந்த கொடூரத்தை தடுத்து நிறுத்தியது யார்? தமிழ்நாட்டில் முடியலையே. நீட்டை நாங்கள் விடலையே. EWC விஸ்வகர்மா 1952 குலக்கல்வி திட்டங்க. அரை நேரம் பள்ளிக்கூடத்தில் படினார் ராஜாஜி முதலமைச்சர். அரை நேரம் நீ பள்ளிக்கூடத்தில் படி, மீதி அரை நேரம் உங்க அப்பந்தொழில் போய் பாரு. குயவனா பானசை, பறையனா பணந்தூக்கு, பண்டாரமா பூக்கட்டு, ஆசாரியா மரகாட்சி போ. 52ல அதை எதிர்த்த இயக்கம் அந்த இயக்கம். இன்றைக்கு விஸ்வகர்மா இந்தியா முழுக்க வந்துருச்சு.
எதிர்த்து பேசுற ஒரே ஆள் திமுக நான் தான். அதுல என்ன சொன்னா நல்லா கவனிங்க. டே நீங்க உண்மையிலேயே நான் சொன்னேன், மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, உங்களுக்கு உண்மையிலேயே படித்தவர்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த விஸ்வகர்மாவில் 5 லட்சமா 3 லட்சமா கொடுக்குறாங்க. எங்க கொடுக்குறாங்க கவனிங்க. ஒரு மண்பாண்ட குயவர், வயது 60 ஆகிறது, பையன் பார்த்துக்கல, மகன் பார்த்துக்கல, அவனுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் அந்த தொழில் தான். நான் 5000 கொடுக்குறேன், நீ பொழைச்சிக்கன்னு சொன்னா சபாஷ். ஒரு சவர தொழிலாளி இருக்கிறான், அந்த தோழன் வேற தொழிலே தெரியாது, நான் பிள்ளைங்களை படிக்க வச்சேன், பிள்ளைங்க எனக்கு பராமரிக்கல, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் அதுதான், இந்தா 5 லட்சம் சலூன் வச்சுக்க, தப்பு இல்லை. எப்ப கொடுக்குறாரு தெரியுமா 5 லட்சத்தை மோடி? 15 வயது முடித்தால், 10வது முடித்தால் 5 லட்ச ரூபா வச்சுக்க. என்ன காரணம்? ஒரு மருத்துவர் மருத்துவராகவே இருக்கணும், ஒரு குறவர் குறவராகவே இருக்கணும், ஒரு பறையர் பறையராகவே இருக்கணும், ஒரு சக்கிலி சக்கிலியாகவே இருக்கணும், ஒரு முக்குளத்தோர் அப்படியே இருக்கணும், ஒரு நாடார் அப்படியே இருக்கணும், ஒரு செட்டியார் அப்படியே இருக்கணும், ஒரு வன்னியர் அப்படியே இருக்கணும், எல்லோரும் அப்படியே இருக்க வேண்டும், அவள் மட்டும் ஆள வேண்டும். அதற்குத்தான் இந்த திட்டம் என்று சொன்னால் அதை எதிர்க்கின்ற முதல் குரல், இதுவரை ஒப்புக்கொள்ளாத ஒரே குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மகத்தான மனிதன். அப்ப இந்தியாவிலே இவ்வளவு பெரிய ஆபத்து வருகிற போது அதை தடுத்து நிறுகிற அரண் யார்? நாடாளுமன்றத்தில் மோடியவும் அமித்ஷாவும் பயங்கரமா திட்டு விட்டேன். நான் வேற ஒன்றும் திட்டல, நியாயமா தான் திட்டினேன். ஹிண்டன்பர்க் என்ற ஒரு அமைப்பு அமெரிக்காவில் இருக்கு, ஊழலை கண்டுபிடிக்கிற இயக்கம். இங்க அறப்போர் இருக்குல்ல, சொல்லிக்கிறாங்களா அது மாதிரி. அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் என்ன சொல்லுது? இந்தியாவில் அதானி பண்ணியிருக்கிறது மகா அயோக்கியத்தனம். எல்லா நாடுகளிலேயும் பெரிய வியாபாரத்தை பெருக்கி இந்தியாவினுடைய அரசாங்கத்தோட உதவியோடு தங்களுடைய பங்குகளை உயர்த்தி காட்டியிருக்கிறார்கள். மெனிப்புலேஷன் ஆஃப் ஸ்டாக், ஃப்ராட் அக்கவுண்டிங், கணக்கு வழக்கில் தப்பு பண்ணியிருக்காங்க. பங்கு சந்தையில் தங்களுடைய தகுதியை உயர்த்தி காட்டி பல லட்சம் கோடி ரூபாயை ஊதி பெருக்கி தங்களுடைய கம்பெனிக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் செய்தது ஃப்ராட், அவர்கள் செய்தது மெனிப்புலேஷன். மெனிப்புலேஷன் தப்பு தப்பா அக்கவுண்ட் கொடுக்கிறது. விவாதம் வந்தது குடியரசுத் தலைவர்ல. நான் கேட்டேன், அமித்ஷா இருந்தார் அவையில், பிரதமர் பார்த்து கொண்டிருக்கிறார் திரையில், நாடாளுமன்றத்துக்குள்ள. நான் கேட்ட திமுக சார்பா பேசுற போது சொல்லுவோம், யாரா இருந்தா என்ன, அவைக்குள் நீக்குவாங்க, பண்ணுங்களேன். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ராஜா பேசுகிறேன்னா ராஜாவா? இப்ப சொன்னாரே சனிய யார்? நம்ம எல்லாம் யார்? இங்க இருந்து வந்தவங்க எல்லாம் யார்? கிரி யார்? அன்னியும் சிவா யார்? எங்க தாத்தா தீண்டாமைக்கும் ஏழ்மைக்கும் பஞ்சம் பழக்கிறதுக்காக இலங்கைக்கு போனான்னு சொல்ல நான் பார்த்தது 1930-32 நான் பார்த்தது இல்லை. எங்க அப்பா அங்க இங்கிலீஷ் படிச்சு இங்க வந்தார், இங்க வந்து நலப்படலாம் வாங்கினார், வசதியா இருந்தால். எனக்கு ஏழ்மையும் தெரியாது, தீண்டாமையும் தெரியாது. எங்க அப்பாவே வசதி, எங்க அப்பாவே ஆங்கிலம் பேசினார். நான் வீட்டுக்கு 8வது பையன். 8வது பையன் திராவிட இயக்கத்தால், பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால் இந்தியாவிற்கு நாடாளுமன்றத்திற்கு போய் நாடாளுமன்றத்தில் அமைச்சராக இருந்து 45 நாடுகளுக்கு மேல போயிட்டு வந்திருக்கேன். நான் பேசுற ஆங்கிலத்தை எவன் குறை சொன்னான்? நான் ஒன்னும் கான்வென்ட்ல படிக்கலையே. ஆதி திராவிட நலத்தில் இருக்கின்ற ஆரம்ப பள்ளிக்கூடம், அதற்கு பிறகு அரசாங்க மேல்நிலைப் பள்ளி பாடாலூர், அதற்கு பிறகு அரசாங்க கல்லூரி அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி முசிறி, அரசு கல்லூரி சட்டக்கல்லூரி மதுரை, அரசு சட்டக்கல்லூரி திருச்சி. எனக்கு என்ன தகுதி இல்லை? என்ன விடுங்க. எங்க அப்பாவுக்கு 8வது பிள்ளையா பிறந்தேன். எங்க தாத்தா தீண்டாமை ஓடினார். 8வது பிள்ளையா இருந்த நானே நாடாளுமன்றத்தில் முழுங்குகிறேன். கலைஞர் வாழ்க, பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க. என் பொண்ணு லண்டன்ல படிக்குது, என்ன தெரியாது? இத்தனை மாற்றங்களை உருவாக்கியது யார்? இப்ப திடீர்னு வரானே, மாற்றத்தை விரும்புகிறோம். ஒவ்வொரு வீட்லயும் உங்க அப்பாவை கேளு, இந்த மாற்றத்தை விரும்புவது யார்? அப்ப இவ்வளவு பெரிய பேர் ஆபத்து வந்திருக்கிற போது எத்தனை திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? நான் ஒண்ணு சொல்லிட்டு போக விரும்பல. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு கட்டுரை எழுதலாம், அமைச்சருக்கு சொல்றேன். எக்கனாமிக் டைம்ஸ் மைக்ரோ லெவல் ரூரல் எக்கானமி ஒரு தலைப்பு. தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் செய்திருக்கிற வேலை ஒரு புதிய பொருளாதார பாய்ச்சலை முன்னெடுத்திருக்கிறது. அவங்க சொன்னது லீப் ஃப்ராக்னா ஒரு புதிய பாய்ச்சல், தாண்ட முடியாத மாதிரி. என்னன்னா 1000 ரூபாய் கொடுக்கிறார், அதை மேம்போட்டமாக எண்ணினோம். ஆனால் ஆய்வு செய்து பார்த்தால் பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்ப என் கிராமத்தில் ஒரு 3000 வீடு இருக்கு. 3000 தாய்மார்களில், வீட்டில் இருக்க தாய்மார்களில் 2800 பேர் 1000 ரூபாய் வாங்குறாங்க.
2800 மாசம் 1000 ரூபாய் வாங்கினா மொத்த தொகை எவ்வளவு அந்த மாசத்துக்கு? 2,80,000 ரூபாய். ஒவ்வொரு மாசமும் 2,80,000 ரூபாய் என் கிராமத்துக்கு, சின்ன கிராமத்துக்கு வருது. 2,80,00,000 என் கிராமத்துக்கு 2,80,00,000 ரூபாய் வருது. உள்ள ஒரு சின்ன கிராமம். அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பெரிய ஏரோப்ளேன் வாங்க முடியும் அப்படின்னு பேசுறவங்க இருக்கான். ஆனால் அந்த 1000 ரூபாயை வச்சு என்னென்ன வாங்கலாம், என்னென்ன செய்யலாம்? பிள்ளைகள் படிப்பு இருக்கு. ஒரு அம்மா சொல்லுது, நான் இஎம்ஐ போட்டு முதல்ல இப்பதான் ஒரு டிவி வாங்கினேன், ஒரு மிஷின் வாங்கினேன், என் பிள்ளைக்கு படிக்கிறதுக்காச்சு. இந்த 2,80,00,000 ரூபா ஒரு கிராமத்துக்குள்ள இருக்க, அது பேங்க் போகல, எங்கேயும் பேங்க் போகல, எந்த பணக்காரங்க கைக்கும் போகல. எங்க போயிருக்குன்னா, குழந்தைக்கு துணி வாங்கணும், புத்தகத்தை வாங்கணும், பக்கத்தில் போய் இஎம்ஐ போட்டு ஒரு சின்ன பொருள் வாங்கணும். இந்த 2,80,00,000 ரூபாயும் அந்த 15 கிலோமீட்டருக்கு உள்ளாகவே கிராமப்புறமாக காய்கறியிலிருந்து, கறியிலிருந்து, இறைச்சியிலிருந்து, பால்ல இருந்து, படிப்புல இருந்து, துணிமணியில இருந்து இந்த கிராமிய பொருளாதாரத்தை ஊக்குவித்ததனுடைய விளைவாக கிராமிய பொருளாதாரம் தமிழ்நாட்டில் 6% உயர்ந்திருக்கிறது என்று எழுதியது எக்கனாமிக்ஸ் டைம்ஸ். எவ்வளவு பெரிய மாற்றம்! நான் படிச்சு பார்த்துட்டு போய் பண்ணீங்க சுயமரியாதை மாநாட்டுக்காக படித்தேன். பெரியார் ஆரம்பிச்ச சுயமரியாதை இயக்கத்துக்கு 100 வருஷம் ஆகி போச்சு. என்ன பேசணும்னு ஆசிரியர் வீரமணி கூப்பிட்டாரு. நான் பழசெல்லாம் எடுத்து படித்தேன். ஆச்சரியமா இருந்தது. 1931 சுயமரியாதை மாநாடு 2 நாள் நடக்குது. அதுல 2வது நாள் முதல் மாநாடு பெண்களுக்கான மாநாடு. முழுக்க பெண்களே. பெரியார் கீழே உட்கார்ந்திருக்காரு.